ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ என்ன லைவ் அப்டேட்ல போயிருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். விஷ்ணுவை பத்தி மாயா பூர்ணிமா என்ன பேசினாங்க, அவரை வெளியில தூக்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்க, விஷ்ணு அப்படி தூக்கிறதுக்கு என்ன பிளான் போட்டாங்க அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் மாயாவும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னங்க நடக்குதுங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா விஷ்ணுவை பற்றி தான் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. விஷ்ணுவை பற்றி, விஷ்ணு ஏன் இப்படி பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்றத புட்டு வச்சுட்டு இருக்காங்க மாயா. நேற்று ஒருத்தவங்க அவங்களோட செல்ஃப் அனாலிசிஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பூர்ணிமாவை ரிவ்யூ பண்ணது விஷ்ணு தான். விஷ்ணு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் ஒரு வாரம் அட்டாக் நடந்த உடனே என்னால் எழுந்திருக்க கூட முடியல, அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கூட இல்லை. ஆனால் இவங்க ஒரு வாரமும் அடி வாங்குறாங்க, எப்படி தான் எழுந்து நிற்கிறாங்கன்னு தெரியல. அந்த விடாமுயற்சி, அந்த ஸ்ட்ரென்த் இவங்க கிட்ட பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார் அப்படின்னா, பூர்ணிமாவோட ஸ்ட்ராங்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திறமை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னார். இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பற்றி மாயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு தயவு செய்து நம்பாதீங்க, அவன் சரியான ஃப்ராடு. அவன் அவனோட சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணிப்பான். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் சுயநலம் இருக்க வேண்டியது, ஆனால் இவன் அளவுக்கு யாருக்குமே இருக்கக்கூடாது. இவனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேம் அவன் விளையாடிட்டு இருக்கான். நம்மளை எல்லாரையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த நேரத்தில் யார் தேவைப்படுறவங்களோ அவங்க கூட போய் இருந்துக்கிறான். நீங்கள் தேவைப்பட்டால் உங்கள் கூட வந்து இருந்துக்கிறான், இல்லை அவங்க தேவைப்பட்டால் அவங்க கூட போய் இருந்துக்கிறான். இப்படி தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கான் விஷ்ணு டைட்டில் இல்லை, எதுவுமே வின் பண்ணக்கூடாது. நான் யார் டைட்டில் வின் பண்ணாலும் ஒத்துப்பேன். விக்ரமாக இருக்கட்டும், அர்ச்சனாவாக இருக்கட்டும், தினேஷ், விசித்ரா, இவங்க எல்லாமே டிசர்விங். ஆனால் விஷ்ணு மட்டும் டிசர்விங் கிடையவே கிடையாது. விஷ்ணு சுத்தமாக டிசர்விங் கிடையாது. அதனால யார் ஜெயித்தாலும் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு விஷ்ணு ஜெயிக்கவே கூடாது. அஃப்கோர்ஸ் நான் இதுக்கப்புறம் விஷ்ணுவை எந்த அளவுக்கு டைரக்ட் அட்டாக் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு டைரக்ட் அட்டாக் பண்ணுவேன் தான். நீங்கள் தயவு செய்து நம்பாதீங்க விஷ்ணு கிட்ட போய் பேசுறது, இது பண்ணுறதெல்லாம் பேசாதீங்க. உங்ககிட்ட ஒரு கருத்து சொன்னால் அப்படியா ஓகே அப்படின்ட்டு போங்க. அதை விட்டுட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்க, எனக்கு இப்படி ஹர்ட் ஆச்சுன்னா சொல்லாதீங்க. நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க, ஒரே வார்த்தை சொல்லுங்கள், ஆமாம் நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, ஓ இது உங்கள் கருத்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அதுக்கு பூர்ணிமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆமாங்க நேற்று கூட என்கிட்ட சாரி நான் உங்ககிட்ட அந்த பாயிண்ட் எல்லாம் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லைங்க இது உங்களோட கருத்து அப்படின்னாங்க. அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க, அதுவே உங்களை அடிக்கிறதுக்கான காரணம் தான். அவருக்கு என்னன்னா உங்களை அடிக்கணும், அதை டைரெக்டாக அடிக்கக்கூடாது, இன்டைரக்டாக அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவருக்கு. அவர் அங்கே அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு இங்கே உங்களை அப்படியே சமாதானப்படுத்துறாரு. தயவு செய்து விஷ்ணுவை மட்டும் எப்போவுமே நம்பாதீங்க, நான் கண்டிப்பாக நம்ப போகிறது கிடையாது. அது போக என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்ணிமா கிட்ட இந்த பைச்சாட்டை எக்ஸ்பிளைன் பண்ணதே எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னுமே அவர் உங்களை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பூர்ணிமாவுக்கு அக்செப்டன்சி இல்லை, அவங்க இன்னும் எந்த விஷயத்தையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றது தான் அவர் சொல்லிட்டு இருக்காரே தவிர, உங்ககிட்ட சாரி கேட்டாருல்ல, நீங்கள் 2 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை புரிஞ்சவங்களா இருந்தா, ஒருவேளை திருந்தினவங்களா இருந்தா அதே பாயிண்ட்டை திரும்ப சொல்லுவாங்களா? இவர் அதெல்லாம் மாறவே இல்லை. இவர் இன்னும் அவரோட பாயிண்ட்ல அப்படியே தான் இருக்காரு. நீங்கள் அவர் கூட இருக்கணும், உங்களோட சப்போர்ட் அவருக்கு வேணுன்ற ஒரே விஷயத்தால் மட்டும்தான் அவர் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட தாஜா பண்ணிட்டு இருக்காரே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. இப்படியே சொல்லி விஷ்ணுவை நம்பாம, விஷ்ணுக்கு அகெயின்ஸ்டாக என்ன வேணால் பண்ணலாங்க. தயவு செய்து எப்பவும் விஷ்ணுவை நம்பாதீங்க, நம்ம கேம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. வேற லெவலில் நம்ம நிற்கிறோங்க, வேற லெவலில் பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் 2 உறுதிமொழி வேற கொடுத்துருக்காங்க. என்ன நடக்க போகுது விஷ்ணுவோட நிலைமை? அஃப்கோர்ஸ் விஷ்ணு நடிச்சிட்டு தான் இருக்காரு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு நல்லவரால் மாறவே இல்லை. ஒருத்தவங்க பற்றி டைரெக்டாக எப்போவுமே சொல்லிட்டு, அதுவும் எப்போவுமே பூர்ணிமாவை பற்றி செருப்பால் அடித்த மாதிரியே பதில் சொல்லிட்டு திரும்ப எப்படி பூர்ணிமா கிட்ட நல்ல விதமாக பழக முடியும்? ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப ஃபேக்காக தான் இருந்துட்டு இருக்காரு விஷ்ணு. அது மாயா ரொம்பவே கரெக்டாக கணிச்சு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நம்மளாம் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.